கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். தேவன் நம்மை படைத்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றே வாரத்தில் ஒரு நாளை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர். அவரை நம்முடைய வாழ்வில் நினைவு கூற வேண்டும், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதே அதன் நோக்கம். ஆகவே தேவனுக்கு ஆராதனை செய்வது மற்றெல்லா காரியங்களை விடவும் மிக 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 முக்கியமானது, முதன்மையானது. ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனம் கர்த்தர் மோசேயினிடத்திலே சொன்ன வசனம். மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள சித்தமாயிருந்தது. அதற்காகவே அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக, அவர்களை வைக்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்பொழுது மோசேயை தேவன் பார்வோனிடத்தில் அனுப்பினார், எகிப்தின் ராஜாவினிடத்தில். எகிப்து ராஜாவை பார்த்து நீ என்ன சொல்ல வேண்டுமென்றால், நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஹல்லேலூயா. தேவன் தான் நம்முடைய பரம தகப்பன். நாம் அவருடைய ஜனங்கள். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருக்கு என்ன சித்தமாக இருக்கிறதோ, அவருக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செய்வது தேவனுக்கு மிக மிக கொள்ளை பிரியம் என்று சொல்லலாம். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு ஆராதனை செய்வதில் தவறிவிடக்கூடாது. அதாவது நாம் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அல்லது நினைக்கலாம். இன்றைய நாட்களில் நாம் தான் தேவனுக்கு இஸ்ரவேலர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, ஒருவேளை அது பாவத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளின் அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது சாபங்களின் அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒரு வியாதியின் அடிமைத்தனமாக இருக்கலாம். எந்த ஒரு அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோமோ, நாம் தேவனை ஆராதிக்க சொல்லும் பொழுது அந்த அடிமைத்தனம் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்கு மிக மிக முதன்மையான இடத்தை உங்களுடைய வாழ்விலை கொடுத்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மை படைத்தவரை போற்றுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிறதின் முக்கியத்துவத்தை, தேவனை எதற்கென்று ஆராதிக்க வேண்டும் என்றும் தெளிவாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இன்று முதல் தேவனை ஆராதிப்பது எங்களுடைய வாழ்வின் முதன்மை ஆகட்டும். அடிமைத்தனங்களிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.